செல்லில் திரும்ப படிக்க தான் போகிறோம். யூனிட் 1ல் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் படிக்க தான் போகிறோம். எஸ், செல்லில் படிக்க தான் போகிறோம். பட் ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம பார்த்துலாம். ஜோசப் அடிசன் லைஃப் ஸ்பேன் வந்து 1672 to 1719. அவர் எஸ்ஏயிஸ்ட்டு, பொலிட்டிஷியன். எந்த ஸ்கூலில் படித்தார்? எனிபடி ரிமெம்பர்? சாட்டர் ஹவுஸ் ஸ்கூல். அவர் படித்த ஸ்கூல் வந்து சாட்டர் ஹவுஸ் ஸ்கூல். எப்படி லேம் வந்து கால்ட்ரிட்ஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டோ அது மாதிரி ஸ்டீல் வந்து அடிசன் வந்து யாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு? ஸ்டீலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எஸ், ஸ்டீலோட ஃப்ரெண்டு. இவர் தான் ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரீடிங் கல்ச்சரை பாப்புலரைஸ் பண்ணுவார். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரீடிங் கல்ச்சரை பாப்புலரைஸ் பண்ணவர் இவர் தான். இவரோட ஃபேமஸ் மேகசின்ஸ் தெரியும், த ஸ்பெக்டேட்டர், த டேட்லர். அதுக்கப்புறம் வந்து இவரோட பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் என்னது? பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் periodical essay. No, what is the purpose of his writing? Character study, sir. Yes, characters. அவர் என்ன இப்போ வந்து போப்னா வந்து டைடாட்டிக் அது மாதிரிலாம் படிப்போம்ல மற்றவங்கள. Middle. He want to refine the English culture. He wants to refine the English culture, middle class English culture. இங்கிலீஷ் கல்ச்சரை ரிஃபைன் பண்ணோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட்ரேஷன் ஏஜில் வந்து இங்கிலீஷ் டேஸ்ட்டு எப்படி மாறி போயிடுச்சு, ரொம்ப கேவலமாக மாறிடுச்சு. அதை ரிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மாக இவர் ரைட்டிங் மூலமாக கொண்டு வரணும்னு நினச்சார். இவரோட ஸ்டைல் எப்படின்னு பார்த்தா கிளியர், எலிகண்ட் அண்ட் பேலன்ஸ்ட். இவரோட எஸ்ஏ ஸ்டைல் கிளியர், எலிகண்ட் அண்ட் பேலன்ஸ்ட். லேம்புக்கு என்ன பார்த்தோம்? சார்ல்ஸ் லேம்புக்கு என்ன பார்த்தோம்? ரைட்டிங் ஸ்டைல் இப்போ தான் பார்த்தோம். ஹியூமர், pathos, deep pathos, gentle humor, deep pathos, then autobiographical element, subjectivity, strong emotion. இதெல்லாம் வந்து அவரோட ரைட்டிங் ஸ்டைல். கான்வர்சேஷனல் மெத்தட், பர்சனல் கான்வர்சேஷனல் மெத்தட், பேசுகிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து அவரோட மெத்தடு. இவரோட ஸ்டைல் வந்து கிளியர், எலிகண்ட், பேலன்ஸ்டு, மாட்ரேஷன். இதெல்லாம் வந்து இவரோட இது. ஒரு மிடில் கிளாஸ் கல்ச்சரை பற்றி எழுதுவார். who is regarded as the founder of modern English prose style? Founder of modern English prose style? Addison. Yes, Addison, sir. Yes, Addison. Is he didactic or entertaining? His works are didactic or entertaining? இது entertaining, sir. Didactic இல்ல, டீச் பண்றது. Didactic. அதான் நான் சொன்னேன். மிடில் கிளாஸ் பீப்புளை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து டைடாட்டிக் தான். டைடாட்டிக்னா ஒருத்தங்க டீச் பண்ணுறது, இப்படி தான் இருக்குன்னு டீச் பண்ணுறது. இவர் எழுதுறது எதுக்காக? அவங்கள ரிஃபார்ம் பண்ணணும், அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதானே எழுதுறாரு. ஸோ இஸ் போத் டைடாட்டிக் அண்ட் என்டர்டெய்னிங். போத் டைடாட்டிக் அண்ட் என்டர்டெய்னிங் ஒர்க். நம்ம ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கில் வந்து ஒரு சில ஒர்க்கை டைடாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். DIDATIC அப்படின்னா என்னென்னா அந்த ஒர்க்கு மூலிமா பீப்புளுக்கு எதாவது டீச் பண்ணணும்னு நினைப்பாங்க, பீப்புளுக்கு ஏதாவது சொல்லித்தரணும்னு நினைப்பாங்க. இவரோட ஒர்க்கில் என்ன நினைக்கிறான்னா பீப்புளுக்கு கல்ச்சரை சொல்லித்தரணும். நம்ம ஒர்க் மூலிமா, நம்ம எஸ்எஸ் மூலிமா பீப்புளுக்கு கல்ச்சரை சொல்லித்தரணும்னு நினைக்கிறார். எப்படி அதுக்கான மெத்தட் அவர் என்ன யூஸ் பண்ணுறாரு? வாட் இஸ் த மெத்தட் யூஸ் டு டீச்? இப்போ போப் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணாருன்னா சட்டையர் யூஸ் பண்ணுறாரு. எஸ், பீரியாடிக்கல் எஸ்ஸே. இப்போ போப் வந்து சட்டையர் யூஸ் பண்ணுறாரு. அது மாதிரி இவர் என்ன யூஸ் பண்ணுறாரு? ஹி ப்ரெசன்ட்ஸ் எ மாடல் பிஃபோர் தம். ஒரு கல்ச்சர்டு மேனோட மாடலை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரோஜர் டி கவர்லி அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்டு மேனோட மாடலை ரீடர்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? இவரை மாதிரி இருக்கணும். எஸ்,
கேரக்டர் ரைட்டிங் எதனா எஸ் கேரக்டர் ரைட்டிங் எஸ் கேரக்டர் ரைட்டிங் மூலிமா ஒரு நல்ல கல்ச்சர்டு கேரக்டரை பற்றி எழுதுறது மூலிமா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை திரும்ப திரும்ப படிக்கிறதுனால அவங்களும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க. அதுதான் இவரோட மெத்தட். கேரக்டர் ரைட்டிங் தான் இவரோட மெத்தட். இவர் அது அப்போ அந்த கேரக்டர் ரைட்டிங் மூலிமா என்னென்னலாம் கொண்டு வரணும்னு சொன்னால், மக்கள்கிட்ட ஒரு கல்ச்சர்டு டேஸ்ட், ஒரு நல்ல டேஸ்ட், குட் டேஸ்ட்டு கொண்டு வர நிற்கிறாரு. ரிஃபைன்மெண்ட்டு, பொலைட் கான்டாக்ட் இதெல்லாம் கொண்டு வர நிற்கிறாரு. இவரோடது வந்து ஜென்டில் ஹியூமர் அண்ட் மைல்டு சட்டையர். லேம்புக்கு வந்து நம்ம ஜென்டில் ஹியூமர் அண்ட் டீப் பேத்தோஸ்ன்னு பார்த்தோம். இவரை பொறுத்த வரைக்கும் ஜென்டில் ஹியூமர் அண்ட் மைல்டு சட்டையர். ஹார்ஷாக இருக்காது இவரோட சட்டையர் வந்து. எப்படி எப்போதுமே இவரோட கிரிட்டிசம் எப்போதுமே எப்படி இருக்காது, ஹார்ஷாக இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். இவருமே இமேஜினரி கேரக்டர்ஸ் தான் வச்சு எழுதுறாரு. இவரோட ஃபேமஸ் இமேஜினரி கேரக்டர் யார்? அடிசனோட ஃபேமஸ் இமேஜினரி கேரக்டர் சார் ரோஜர் டி கவலி. சார் ரோஜர் டி கவலி. சார் ரோஜர் டி கவலி. His essays always ends with a moral ending. His essays always ends with a moral ending. ஓகே, இந்த எஸ்ஸே பற்றி பார்த்தா, இந்த எஸ்ஸே வந்து நமக்கு சார் ரோஜரத்த ப்ளே அப்படி கொடுத்துருவாங்க. சார் ரோஜரத்த தேட்டர். இந்த 2 பேர் இருக்குது. சார் ரோஜரத்த ப்ளே, ரோஜரத்த தேட்டர் 2 மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த இப்போ மேகசினில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது? எஸ், ஸ்பெக்டேட்டரில் 1712 மார்ச் 25. அது ஒரு சின்ன டவுட் இருக்குது. மார்ச் 25ன்னு ஒரு சில புக்கில் போட்டு, ஒரு சில மார்ச் 8ங்கிற மாதிரி பார்த்தேன். ஐ செக். பட் 17 மார்ச் 25 சார். ஓகே ஓகே, மார்ச் 25. மார்ச் 25 1711 to 12 சார். 1712 மார்ச் 25 அப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்ட எஸ்ஸே தான் இது. இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஸ்பெக்டேட்டர் வந்து 2 பேர் சேர்ந்து நடத்தாங்க. அடிசன் அண்ட் ஸ்டீல் 2 பேர் நடத்தாங்க. அந்த ஸ்பெக்டேட்டரை பற்றின ஒர்க்லாம் நம்ம வந்து மறுபடி ஹெல்த் கிளாஸ் நடத்துமா பார்ப்போம். யூனிட் 1 நடத்துமா பார்ப்போம். ஓகே, இப்போ எஸ்ஏக்குள்ளே போயிடலாம். இஸ் இட் விசிபிள்? Yes sir, visible sir. Okay. My friend Sir Roger D. Cavalli, when we last meet together at the club, told me that he had a great mind to see a new tragedy with me, assuring me at the same time that he had not been at a play these 20 years. அவர் வந்து ஒரு கிளப்பில் ரோஜர் டி கவலியும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 மெம்பர்ஸ் எப்பொழுதுமே ஒரு கிளப்பில் மீட் பண்ணிக்குவாங்க. இந்த நரேட்டர் உட்பட அப்புறம் இன்னும் ஒரு 6 மெம்பர்ஸ் எப்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிளப்பில் மீட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் கிளப்பில் மீட் பண்ணப்போ சார் ரோஜர் டி, அவர் வந்து ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேன். சார் ரோஜர் டி கவலி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேன், நாட் அ மாடர்ன் மேன், ஒரு ட்ரெடிஷ்னல் மேன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இதுக்கு முன்னாடி ட்ராஜடி வந்து ஒரு ப்ளே பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நான் வந்து ஒரு ப்ளே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ப்ளே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ நாள் ஆச்சு ப்ளே பார்த்து? அவர் கடைசியாக பார்த்த ப்ளே வந்து 20 இயர்ஸ் ஆச்சு. கடைசியாக அவர் பார்த்த ப்ளே வந்து கமிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ளே. அந்த கமிட்டி ப்ளேவை பார்த்து நான் 20 இயர்ஸ் ஆச்சு. அது வந்து ஒரு எந்த டைமில் எழுதப்பட்ட ப்ளே அது? இட்ஸ் எ ஓல்டு ப்ளே. கமிட்டி அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஓல்டு ப்ளே. எஸ், ராபர்ட் ஹாவர்டு எழுதின ஒரு ப்ளே கமிட்டி அப்படிங்கிறது. எதை பற்றின ப்ளேனா? எஸ், சர்ச் ஆஃப் இங்கிலாண்டை பற்றி எழுதின ப்ளே கமிட்டி, விச் ஐ ஷுட் நாட் ஹாவ் கான் டு நெய்தர். Had not I been told beforehand that it was a good Church of England comedy that proceeded to inquire of me who this distressed mother was, and upon hearing that she was Hector's widow, he told me that her husband have a brave man
and when he was a schoolboy he read his life at the end of the dictionary. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த ப்ளே கமிட்டி அப்படிங்கிற இதில் வந்து என்னென்ன ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம், கடைசியாக பார்த்தா ப்ளே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்கலாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த ப்ளேவோட பேர் வந்து த கமிட்டி. அந்த ப்ளேவோட பேர் வந்து த கமிட்டி. எழுதினது யார்? ரிச்சர்ட். எழுதினது எஸ் ஹார்வர்ட். அவர் எந்த டைமில் வாழ்ந்தவர்? எஸ், ஏஜ் ஆஃப் ட்ரைடன் டைமில், டூரிங் ரெஸ்டரேஷன் டைமில் வாழ்ந்த ஒருத்தர். அப்போ இருந்த ஒரு பழைய ப்ளே தான் பார்த்தாரு. ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பார்த்த ப்ளேவும் புதுசான புது ப்ளே கிடையாது. ஒரு 100 இயர்ஸ் பிஃபோர் இந்த ப்ளேவை அப்போ வந்து பார்த்துருக்காரு. இதனால் நம்ம என்ன இம்ப்ளைடு மீனிங் என்ன, இந்த ஃபஸ்ட் லைனில் வெரி ஃபஸ்ட் லைன் வி ஹேவ் இம்ப்ளைட் மீனிங் தட் ரோஜர் டெட் கவ்லி இஸ் நாட் அ மாடர்ன் மேன். இஸ் நாட் அ மாடர்ன் மேன். அவர் வந்து ரொம்ப பழமைவாதி, ஒரு ஓல்டு ஃபேஷன்டு கண்ட்ரி ஜென்டில்மேன். அதான் நம்ம வந்து இதில் சொல்ல ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு ஓல்டு ஃபேஷன்டு கண்ட்ரி ஜென்டில்மேன், ஒரு கண்டெம்பரரி வேர்ல்டோட எந்த வித கனெக்ஷன் இல்லாத ஒருத்தர். அவருக்கு வந்து தெரியல, இது மாதிரி தெரியல மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டலை. இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு ப்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு. அதுவும் எதனாலனா, இப்போ இருக்க ப்ளே பேர் வந்து டிஸ்ட்ரஸ்டு மதர். இப்போ அவங்க பார்க்கலான்னு பிளான் பண்ணுற ப்ளே வந்து என்னது, டிஸ்ட்ரஸ்டு மதர். அது யாரோட கதை அப்படின்னா ஹெக்டஸோட விடோவோட கதை. ஹெக்டஸோட விடோவோட கதை. அவங்க பேர் ஆண்ட்ரோமச்சி. வரும் எஸ் ஆண்ட்ரோமச்சி. அந்த ஹெக்டர் யாருன்னா ட்ரோஜன் வாரில் சண்டை போட்டவர். ஹெக்டர் வந்து ட்ரோஜன் வாரில் ஒரு ட்ரோஜன் வாரியர். ட்ராய்க்காக சண்டை போட்டவர். ட்ரோஜன் வார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ராய்க்கும் சிட்டி ஆஃப் ட்ராய்க்கும் கிரேக்க நாட்டுக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் வந்து ட்ரோஜன் வார். கிரேக்க நாட்டில் இருக்க ஒரு பொண்ணை வந்து ட்ராய் நாட்டு மன்னன் தூக்கிட்டு போயிடுவான். அதுக்காக நடக்கக்கூடிய சண்டை தான் வந்து ட்ரோஜன் வார். அதில் கடைசியாக எந்த நாடு ஜெயிச்சிருவாங்க? கிரேக்க நாடு ஜெயிச்சிரும். கடைசியாக ஆஃப்டர் 30 இயர்ஸ் கிரேக்க நாடு ஜெயிச்சிரும். அப்படி ஜெயிச்சப்போ அதில் வந்து ட்ராய்க்காக சண்டை போட்டோம் தான் ஹெக்டர். ட்ராய்க்காக சண்டை போட்ட வந்து ஹெக்டர். அவனோட ஒய்ஃப் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா கிரேக்க நாட்டில் இருப்பாங்க. கடத்திட்டு போய் வச்சுருப்பாங்க. அவனை வந்து அவங்க ஒய்ஃபையும் அவங்க பையனையும் வந்து கிரேக்க நாட்டில் கடத்திட்டு போயிட்டு கிரேக்க நாட்டோட அரசன் வந்து அவரோட கண்ட்ரோல் வச்சுருப்பான். அந்த கதையை தான் வந்து இப்போ ட்ராமாவாக போட்டு காமிக்க போகிறாங்க. அதை கேட்டோன்னே தான் இவனுக்கு வந்து சரி நம்ம பார்க்கலாம், நான் ஹெக்டரை பற்றிலாம் எனக்கு தெரியும், ஹெக்டரை பற்றி எனக்கு தெரியும், நான் எங்கே படிச்சிருக்கேன் ஹெக்டரை பற்றி, அது எண்ட் ஆஃப் அ டிக்ஷனரி, ஸ்கூல் டேஸில் எண்ட் ஆஃப் அ டிக்ஷனரியில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவரோட லிட்ரரி டேஸ்ட் எந்தளவுக்கு இருக்குது ரோஜர் டி கவ்லிக்கு? ஹவ் வாஸ் இஸ் லிட்ரரி டேஸ்ட்? வெரி லிமிட்டடாக இருக்குது. ஒரு ஹெக்டரை பற்றி ஒரு டிக்ஷனரியில் மட்டும் தான் தெரிஞ்சு படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது இஸ் நாட் ஒரு லிட்ரேச்சர் ரீடர் கிடையாது. ரோஜர் டி கவ்லி அப்படிங்கிறவர் வந்து பொதுவாக ஒரு தேட்டருக்கு போய் ப்ளேவும் பார்க்க மாட்டார், லிட்ரேச்சரும் அவர் என்ன பண்ண மாட்டார், எடுத்து அதிகமாக படிக்க மாட்டார். இவர் வந்து அந்த டெக்ஸ்ட்டை படித்து ஹெக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எதை பற்றி தெரிஞ்சிருக்காரு? ஸ்கூல் படிக்கிற காலத்தில் டிக்ஷனரிக்கு பின்னாடி இருக்கிறத படித்து தெரிஞ்சிருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து பெரிய லெவலில் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் வந்து இம்ப்ளாய்ட் மீனியாக கொஷின்ஸ் கேட்கலாம். இதுதான் சொன்னேன். மை ஃப்ரெண்ட் ஆஸ்ட் மீ இன் த நெக்ஸ்ட் பிளேஸ் இஃப் தேர் வுட் நாட் பி சம் டேஞ்சர் இன் கம்மிங் ஹோம் லேட் இன் கேஸ் ஆஃப் மொஹாக்ஸ் ஷுட் பி அப்ராட். அவர் அடுத்து என்ன சொல்கிறாரு, நம்ம தேட்டருக்கு போயிட்டு வரும்போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நமக்கு வந்து தேட்டர் போயிட்டு வந்தால் டிஸ்டர்பன்ஸ் வரும். குறிப்பாக யாரால் அப்படின்னா மொஹாக்ஸ். அப்படின்னா யார் மொஹாக்ஸ்? அந்த ரோடில் ராபரி பண்றாங்க சார். எஸ், குறிப்பாக அவங்க எப்போ ராபரி பண்ணாங்கன்னா 1712 மொஹாக்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ராபர்ஸு. ஆனால் அவங்க எப்போ பாப்புலர் ஆனாங்கன்னா இது எழுதுன அந்த குறிப்பிட்ட ஏரியா தான் ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. 1712 ஸ்ப்ரிங் டைமில் ஸ்ட்ரீட்டில் போன எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணாங்க. அவங்கள பார்த்து அவங்க வந்து நம்ம போயிட்டு வரும்போது நம்மளை அட்டாக் பண்ணிட மாட்டாங்களா,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை டிஸ்டர்ப். ஐ அஷ்யூர் யூ he say, I thought I had fallen into their hands last night, for I observed 2 or 3 lusty black men that followed me half away Fleet Street and mended their pace behind me in a proportion as I put on to get away from them. You must know, continued the knight with a smile, I fancied they had a mind to hunt me, for I remember a honest gentleman in my neighborhood who was served such a trick in King Charles II time, for which reason he was not ventured himself in town ever since. அவர் என்ன சொல்கிறாரு, நான் நேற்று தான் இந்த மாதிரி ஒரு மொஹாக்ஸ்ட்டை மாட்டினேன், நேற்று தான் வந்து மொஹாக்ஸ்ட்டை மாட்டினேன். அது எப்படி சொல்கிறார், லாஸ்ட் நைட் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு. எப்படி சொல்கிறா, ஒரு இவர் கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் இவராக கெஸ் பண்ணுறாரு. ஒரு 2 or 3 men, பிளாக் மென், இங்கே பிளாக் மென்ங்கிறது கருப்பு நிறமில் அவங்க ஒரு ரஃபியன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ் கூட இருக்கலாம். எஸ், அந்த பிளாக் மென் என்ன பண்ணுறாங்க, இவரை பின்தொடர்ந்தே வராங்களாம். ஒரு 2 or 3 men பின்தொடர்ந்தே வராங்க. இவரும் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. குறிப்பாக அந்த ஸ்ட்ரீட் நேம் என்னது, ஸ்ட்ரீட் நேம் எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஃப்ளீட் ஸ்ட்ரீட்டில் இவர் நடந்து போய்ட்டுருக்கும்போது ஒரு பாசிபிள் அட்டாக்கர்ஸ், அவங்க வந்து அட்டாக்கர்ஸாக இருக்கலாம், இவர் கன்ஃபார்மாக தெரில. அவங்க வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆனால் இவர் வந்து அட்டாக்கர்ஸ் நினச்சிக்கிட்டாரு. இவர் வேகமாக நடக்க இவரோட பேஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் வேகமாக வராங்களாம். இவர் ஸ்லோவாக போனால் ஸ்லோவாக வராங்க, வேகமாக போனால் வேகமாக வராங்களாம். அதை வச்சு தான் இவர் என்ன பண்ணிட்டார், இவர் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து மொஹாக்ஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார். இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இதே டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்களா எப்போ, சார்ல்ஸ் செகண்ட் டைமில். இவங்க நெய்பர்ஹுட்டில் வந்து ஒரு ஜென்டில் வந்து சார்ல்ஸ் செகண்ட் டைமில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இது நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இவர் வந்து கண்டினியூட் த நைட். சார் ரோஜர் அப்படிங்கிறவர் யார் ஆக்சுவலி, இஸ் அ knight. Sir. Yes, he is a knight. I fancy that they had a mind to hunt me. அடுத்து இவர் என்ன சொல்லணும்னா, இவரை ஹண்ட் பண்ண நினச்சாங்க அப்படிங்கிறாரு. இவரை பின்தொடர்றது வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாரு, அதை ஹண்ட்டுங்கிற இட்டலைஸ்டில் கொடுத்துறாங்க குறிப்பாக. அதனால் மெமரி பண்ணோம். இவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹண்ட் பண்ண நினச்சாங்களாம். அது ஏன் அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவார். அடுத்த பார்த்தாச்சு, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஐ மஸ்ட் ஹவ் ஷோன் தெம் வெரி குட் ஸ்போர்ட் ஹேட் திஸ் பின் தேர் டிசைன் ஃபார் அஸ் ஐ எம் அன் ஓல்டு ஃபாக்ஸ் ஹண்டர். இவரே ஒரு ஃபாக்ஸ் ஹண்டராக இருந்திருக்காரு. இவரே வந்து எப்படிப்பட்டோன்னா ஒரு ஓல்டு ஃபாக்ஸ் ஹண்டர். இது கூட கேட்கல எக்ஸாம்பிள். இவர் யார் அப்படின்ட்டு, ஒரு கண்ட்ரி ஜென்டில்மேன் அப்படிங்கிறனால அந்த காலத்தில் ஹண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஹண்டிங் அப்படிங்கிறது ஃபேமஸாக இருந்திருக்கு. இவர் வந்து ஒரு ஃபாக்ஸ் ஹண்டராக இருந்திருக்காரு. நானே ஒரு ஃபாக்ஸ் ஹண்டர், என்ன ஹங் பண்ணுறதுக்கு அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு என் டெக்னிக்கை காமிச்சு நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்ற அவர் சொல்கிறாரு. ஐ ஷுட் ஹவ் டேர்ன்ட் அண்ட் டோஜ்டு அண்ட் ஹாவ் பிளேடு தெம் 1000 ட்ரிக்ஸ் தே ஹேட் நெவர் சீன் இன் தேர் லைஃப் பிஃபோர். நான் என்ன சொல்கிறாரு, நான் திரும்பி என்னோடய ட்ரிக்கெல்லாம் அவர்கிட்ட காமிச்சிருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பார்க்காத ட்ரிக்கு, நிறையா ட்ரிக் எனக்கு தெரியும், ஆனால் இவரே ஃபாக்ஸ் சென்டரில் அந்த ட்ரிக்கெல்லாம் நான் அவர்கிட்ட காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரோஜர் added that this gentleman had such an intention that they did not succeed very well in it, for I threw them out, says he, and at the head of Norfolk Street when I doubled the corner and got shelter in my lodgings before they could imagine what was become of me. How, says the knight, if Captain Sentry will make one with us to tomorrow night, and if you will be both of you call upon me about 4 o'clock, that we may be at the house before it is full. I will have my own coach in readiness to attend you,
For John tells me he has got the 4 wheels mended. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தப்பிச்சு என் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் கேப்டன் செனிட்ரி, அவர் வந்து ஒரு ஆர்மி மேன், மிலிட்ரி மேன், அவரும் வந்தால் நல்லாயிருக்கும், அவரும் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை மணிக்கு அவர் சொல்கிறாரு? 4 o'clock நாளைக்கு. எஸ், நாளைக்கு 4 o'clock வந்துருங்க. ஹவுஸ் ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி நம்ம, அதாவது தேட்டர் ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுவோம். அப்புறம் அவர் பிளான்லாம் சொல்கிறாரு கரெக்டாக. வந்து நான் வந்து என்னோடய கோச்லேயே வந்துடுறேன். ஏன்னா ஜான் அப்படிங்கிறவர் வந்து அவரோட கோச் வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்காரு. அவர் வந்து அவரோட கோச்சில் வர முடியாதனால நான் என்னோடய கோச்சில் நான் வந்துடுறேன், எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி சொல்கிறாரு. The captain who did not fail to meet me there at the appointed hour bid Sir Roger fear nothing for that he had put on the same sword which he made use at the battle of Stencreek, Sir Roger's servants, and among the rest my old friend the butler had I found provided themselves with good oaken plans to attend their masters upon this occasion. அந்த கேப்டன் என்ன பண்ணிட்டாரு, அந்த கேப்டன் செனிட்ரி கத்தியோடு வந்துட்டாராம். இவங்களுக்கு வந்து அந்த பயம் கிடையாது இப்போ, ஏன்னா கத்தியோடு வந்திருக்காரு. எந்த கத்தி அப்படின்னா, அவர் வந்து ஒரு பேட்டில் யூஸ் பண்ண கத்தி, ஸ்டென்க்ரிக் அப்படிங்கிற ஒரு பேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கத்தியோடு வந்து அவர் வந்து வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக போகிறாங்க. இவங்க வந்து ஒரு தேட்டருக்கு போகிற மாதிரி போகல, எதுக்கு போகிற மாதிரி போகிறாங்க, ஒரு பேட்டிலுக்கு போகிற மாதிரி போகிறாங்க. இவங்க ஒரு தேட்டருக்கு போகிறதே வந்து எப்படி போகிறாங்கன்னா, ஏன்னா அந்த மொஹாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு போருக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அந்த செனிட்ரி வந்து கத்தியோடு வந்துட்டார். ப்ளஸ் ஓக்கன் பிளான்ஸ் அப்படின்னா வந்து ஸ்டிக்ஸு, இந்த ஓக் பிளான்ட்டோட ஸ்டிக்ஸு, அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து சர்வன்ட்ஸ் கையில் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்களாம். அங்கே இருக்க ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு, இன்னொரு ஓல்டு ஃப்ரெண்டு, இந்த ரோஜர் இல்லாமல் இன்னொரு ஓல்டு ஃப்ரெண்டு, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட சர்வன்ட்ஸ் கையில் ஓக் ஸ்டிக்ஸ் நிறைய குச்சிலாம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, தேட்டருக்கு வந்து பாதுகாப்பாக கூட்டு வந்திருக்காரு. when he had placed him in his coach with myself at his left hand and the captain before him and his butler at the head of his footman in the rear, we conveyed him in safety to the playhouse, where after having marched up the entry in good order, the captain and I went in with him and seated him betwixt us in the pit. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோச்சில் வந்து பாதுகாப்பாக உட்காரச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோச்சில் போகும்போதே எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னா, முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், யார் முன்னாடி உட்காந்துருக்குது, இது கூட மைனர் இன்ஃபர்மேஷன் கேட்டுடலாம், நம்ம கேட்க மாட்டாங்கன்னு நினைக்க முடியாது. இவரோட லெஃப்டில் யார் உட்காந்துருக்கா, சார் ரோஜர் லெஃப்டில் யார் உட்காந்துருக்கா, முன்னாடி கேப்டன் தானே சார் உட்கார்ந்திருக்காரு? எஸ், முன்னாடி கேப்டன். லெஃப்ட்ல வந்து அந்த சர்வன்ட் சார், அவங்க கூட வர நரேட்டர் தான் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு லெஃப்ட்ல. நரேட்டர் வந்து லெஃப்ட்லேயும், கேப்டன் வந்து முன்னாடியும், அப்புறம் வந்து பட்லரும் அவங்க ஃபுட்மேன் இவங்களாம் வந்து பின்னாடியும் எல்லாமே உட்காந்துட்டு அவர்கிட்ட சொல்லிடுறாங்க, நாங்கள் வந்து பாதுகாப்பாக தான் ஒன்று உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க என்ன எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தேட்டரில் கூப்பிட்டு பிட்டு, நம்ம பிட்டுன்னா என்னன்னு தெரியும், ஷேக்ஸ்பியர் காலத்தில் நடுவில் நின்றுட்டு பார்ப்பாங்களா, அந்த இடம் தான் பிட்டு. ஸ்டேஜில் வந்து சுற்றிலும் கேலரி மாதிரி போட்டு உட்காந்துட்டு பார்ப்பாங்க, நடுவில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் நின்றுட்டு பார்ப்பாங்க, அந்த இடம் தான் பிட்டு. அந்த பிட்டில் வந்து இவர் வந்து நடுவில் நிற்க வச்சுட்டாங்க, யாரும் தொல்லை தந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. as soon as the house was full and the candles lighted, my old friend stood up and looked about him with a pleasure which a mind seasoned with humanity naturally feels itself at the sight of a multitude of people who seemed pleased with one another and partake of the same common entertainment. I could not but fancy to myself, as the old man stood upon in the middle of the pit, that he made a
வெரி ப்ராப்பர் சென்டர் டு த ட்ராஜிக் ஆடியன்ஸ். அவர் அந்த ப்ளே ஆரம்பித்தோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்ச்சு ரொம்ப ஆர்வமாக மற்ற பீப்புள்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஓல்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ராஜர் டி கவலையை தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் ஏன்ச்சு ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஃபீலிங்கில் இருக்காருன்னா, எல்லாருமே வந்து ஒரே ட்ராஜடியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இருக்காராம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லோரும் சேர்ந்து காமனாக பார்க்க போகிறோங்கிற மகிழ்ச்சியோடு இருக்கார். அது வந்து இந்த நரேட்டர் வந்து இவர் மிடில் எக்ஸாக்டாக மிடில் இருக்காராம். பிட்டோட மிடில் நின்றுக்கிட்டு ஒரு ட்ராஜிக் ஆடியன்ஸை பார்க்குறாரு. எதனால் ட்ராஜிக் ஆடியன்ஸ் சொல்கிறாங்க, இது இவங்க பார்க்க போகிறது என்ன, அது இட்ஸ் அ ட்ராஜடி. Upon entering of Pyrrhus, the knight told me that he did not believe the king of France himself had a better strut. பைரஸ் வராரு. பைரஸ் யாருன்னா அந்த க்ரீக் கிங்கு. நான் சொன்னேன்ல, ஹெக்டர் வந்து ட்ரோஜன் கிங்கு. ஹெக்டரை கொண்டுட்டு அவர் ஒய்ஃபை வந்து என்ன பண்ணுவாங்க, க்ரீக் கிங் பைரஸ் வந்து தூக்கிட்டு போயிடுவார். கிரேக்க நாட்டு கிங் வந்து ஆண்ட்ரோமச்சியை வந்துயும் அவங்க பையனையும் ஆண்ட்ரோமச்சியோட பையனையும் வந்து பைரஸ் தூக்கிட்டு போயிடுவார். இப்போ அந்த ப்ளே ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு அவர் தான் வராரு, அவர் தான் என்ட்ரு ஆகிறாரு. இது அங்கே நடக்கிற ஒவ்வொரு சீனுக்கும் இவர் கமெண்ட் கொடுத்து தான் வேலை. சார் ராஜர் டி கவலி வந்து ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அவர் கீழே என்ன பண்ணார், கமெண்ட் கொடுத்துட்டுப்பாரு. அந்த பைரஸ் வந்தோடனே அவர் சொல்கிறாரு, ஃப்ரான்ஸ் நாட்டு கிங் கூட இந்த அளவுக்கு ட்ரெஸ் இருக்காதட்டுக்கு, ட்ரெஸ் இருக்குமா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐ வாஸ் இன்டீட் வெரி அட்டென்டிவ் டு மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிமார்க். ஒவ்வொன்றுத்துக்கு ரிமார்க் கொடுக்குறாரு. அது வந்து இந்த நரேட்டர் மேபி அடிசன் வந்து அதை வந்து கேட்டுருக்கான். பிகாஸ் ஐ லுக்ட் அப்பான் தெம் அஸ் எ பீஸ் ஆஃப் நேச்சுரல் கிரிட்டிசம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரிமார்க்கையும் அவர் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறாரு, நேச்சுரல் கிரிட்டிசமாக கன்சிடர் பண்ணிக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரிமார்க்கையும் ஒரு கிரிட்டிசமாக கன்சிடர் பண்ணிக்கிறார். And was well pleased to hear him at the conclusion of almost every scene telling me that he could not imagine how the play would end. அவர் வந்து ஒவ்வொரு ப்ளே முடியும் போதும், ஒவ்வொரு சீன் முடியும் போதும் அவர் வந்து ரிமார்க் கொடுக்குறாராம். அதோட என்ன சொல்கிறாரு, இந்த ப்ளே எப்படி தான் முடிய போகுதுன்னு தெரியல, அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு. அதோட எண்டை நோக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்காரு. இந்த ப்ளே எப்படி தான் முடிய போகுதுன்னு தெரியல, அவ்வளோ சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கான் ப்ளே. அது வந்து ஒவ்வொரு டைமும் அவர் சொல்கிறாரு, எண்டு எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, எண்டு எப்படி இது சொல்லிட்டு இருக்கான். ஒன் while he appeared much concerned for Andromache and a little while after as much as for Hermione, and was extremely puzzled to think what would become of Pyrrhus. எது 3 கேரக்டர் சொல்கிறாங்க. ஒன்று ஆண்ட்ரோமச்சி யார், just now I told. ஹெக்டரோட ஒய்ஃபு. அது வந்து யார் போயிடுவா அப்படின்னா, யார் தீட்படுவா, அவன் ஹெக்டரை கொண்டுட்டு பைரஸ் தீட்படுவான். அவன் தீட்பட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுவான். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கிறனால, ஹெக்டர் அவங்க இது பண்ணுறதுனால, அவங்க ஹஸ்பண்ட் இறந்துறதுனால இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் அந்த க்ரீக் நாட்டு மக்கள்லாம் வந்து இந்த குழந்தைய கொல்ல சொல்லுவாங்களாம். உங்களோட குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய வந்து கொல்ல சொல்லுவாங்க. ஏன்னா இவன் வந்து வளர்ந்தப்புறம் என்ன பண்ணிடுவான், நம்ம நாட்டுக்கு எதிரியாக மாறிடலாம் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் a minute. அந்த குழந்தைய வந்து கொல்ல சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து கொல்ல மாட்டார். அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ராமிஸ் பண்ணார், நான் வந்து உன்னை வந்து பார்த்துக்கிறேன், உன் குழந்தையும் பார்த்துக்கிறேன், மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவரை வந்து ஒரு பொண்ணு விரும்புவோம். அந்த பொண்ணு பேர் இருக்கா, ஞாபகம் இருக்கா? ஃபர்கெட். ஹெர்மியோன். ஓகே, ஹெர்மியோன் ஒரு பொண்ணு இவரை விரும்புவோம். இவரை வந்து ஒரு பொண்ணு ஹெர்மியோன் அப்படிங்கிற விரும்புவோம். ஹெர்மியோனை வந்து இன்னொருத்தர் விரும்புவார். ஹெர்மியோனை வந்து அனதர் பர்சன் விரும்பார். இதான் ஸ்டோரி. ஒரஸ்டஸ். எஸ், ஒரஸ்டஸ்ங்கிற ஒரு ஹெர்மியோனை விரும்பார். ஹெர்மியோன் யாரை விரும்புவோம், பைரஸஸ் விரும்புவோம். பைரஸஸ் வந்து
ஒரஸ்டஸ் வந்து ஹெர்மியோன் விரும்புவார். ஹெர்மியோன் வந்து பைரஸஸ் கிங்கை விரும்பும். பைரஸ் வந்து பைரஸ் வந்து ஆண்ட்ரியோமெச்சியை விரும்புவார். ஆண்ட்ரியோமெச்சி வந்து ஹெக்டரோட வயசு. இது எல்லாருமே யாருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது. எஸ், இதில் யாருக்கு என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு ஆண்ட்ரியோமெச்சிக்கு என்ன ஆகும்னு ரொம்ப கொல்லப்படுறான். அப்புறம் வந்து ஹெர்மியோனுக்கு என்ன ஆகும்னு ரொம்ப கொல்லப்படுறாரு. அப்புறம் பைரஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொல்லப்படுது. இவருக்கு வந்து அந்த கதையில் ரொம்ப ஊறி போய் பார்ப்பறான். ஒவ்வொன்றையும் ரிவ்யூ கொடுத்துட்டேன். என் சார் ரோஜர் சா ஆண்ட்ரியோமெச்சி அப்ஸ்டினேட் ரெஃப்யூசல் டு அவர் லவ்வர்ஸ் importunities. He whispered me in the ear that he was sure she would never have him, to which he added with a mere than ordinary vehemence, "You can't imagine, sir, what it is to have us to do with a widow." Upon Pyrrhus is threatening afterwards to leave her, the knight shook his head and muttered to himself, "Oh, do if you can." இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை மிரட்டுறாருல, மிரட்டும் போது இது ரொம்ப ஸ்டப்பானாக இருக்குது. இந்த ஆண்ட்ரியோமெச்சி வந்து ஸ்டப்பானாக இருக்குது. பைரஸ் வந்து மிரட்டுறாரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. இது ஸ்டப்பானாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த என்ன பண்ணாலும் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. டூ இஃப் யூ கேன். அவர் பார்த்து சொல்கிறான், பைரஸ் பார்த்து, உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்னு சொல்கிறான். த பார்ட் dwelt so much upon my friend's imagination that at the close of the third act I was thinking of something else. He whispered in my ear, "These widows, sir, are the most perverse creatures in the world, but pray, says he, you that are a critic, if they play according to your dramatic rules, as you call them, should your people in tragedy always talk to be understood? Why there is not a single sentence in the play that I do not know the meaning of?" அடுத்த ஒரு கிரிட்டிசம் இருக்கிற தேர்ட் ஆக்ட் முடிச்சதுக்கப்புறம், எந்த ஆக்ட் முடிச்சதுக்கப்புறம் கூட கொஷின் கேட்கலாம். தேர்ட் ஆக்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இது ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விடோஸ்லாம் வந்து எப்படிப்பட்ட கிரியேச்சர்ஸ், தே ஆர் த பெர்வர்ஸ் கிரியேச்சர்ஸ் இன் த வேர்ல்டு. பெர்வர்ஸ் கிரியேச்சர் இன் த வேர்ல்டு. அவங்கள வந்து பெர்வர்ஸ் கிரியேச்சர். அதுக்கப்புறம் நீங்கள் கிரிட்டிக்காக இருந்தால் என்ன சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இவர் வந்து இவரோட கருத்தை கேட்குறாரு. ஆனால் அந்த நரேட்டர் எதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்காரு? சார் அவரு வந்து ஒரு விடோவை லவ் பண்ணிருப்பாரு சார், அந்த பொண்ணு ஏத்துக்காது, அதனால அந்த இன்சிடென்ட் அவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கலாக அப்படி சொல்லலாம். பட் இங்கே என்ன சொல்கிறாரு, அக்கார்டிங் டு யுவர் ட்ராமாட்டிக் ரூல்ஸ் அஸ் யூ கால் தெம், தட் யூ ஆர் ஏ கிரிட்டிக் இஸ் த பிளே அக்கார்டிங் டு யுவர் ட்ராமாட்டிக் ரூல்ஸ் அஸ் யூ கால் தெம். அவர் அந்த ட்ராமாட்டிக் ரூல்ஸை கொஷின் பண்ணுறாரு. அந்த ட்ராமாட்டிக் ரூல்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, கொஷின் பண்ணுறாரு. ஏன் வந்து லாங்குவேஜ் வந்து கிளியராகவும் அண்டர்ஸ்டாண்டபிளும் இருக்குது. Why there is not a single sentence in this play that I do not know the meaning of. இந்த பிளேல என்ன இல்லை, ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கூட எனக்கு மீனிங் புரியாமல்ல. ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் கூட எனக்கு மீனிங் புரியாமல்ல. இவர் எல்லா லாங்குவேஜுமே எப்படி இருக்குது, லாங்குவேஜ் எல்லாமே ட்ராமாவோட லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இருக்குது. அதுதான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. லாங்குவேஜ் சிம்பிளாக இருக்குது. இவர் எதிர்பார்க்க வந்து இவரோட அப்போ பார்த்த மாதிரி ரொம்ப ஆர்கியாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஆனால் எல்லா லாங்குவேஜும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அது ஒன்று சொல்கிறாரு. தென் தேர்ட் ஆக்டண்டில் ரெண்டு கிரிட்டிசம் வைக்கிறார். ஒன்று விடோஸை பற்றி கிரிட்டிசம் வைக்கிறாரு. ஒன்று வந்து விடோஸை பற்றினா ஸ்டப்பான் நேச்சர் ஆஃப் விடோஸ், அதை பற்றினா ஒரு கிரிட்டிசம் வைக்கிறாரு. தென் ட்ராமாட்டிக் ரூல்ஸை பற்றின ஒரு கிரிட்டிசம், ரெண்டு விதமான கிரிட்டிசம். அட் எண்ட் ஆஃப் ஆக்ட் 3 ஹி கிவ்ஸ் அவரோட ரெண்டு கிரிட்டிசம் வைக்கிறாரு. ஒன்று வந்து ஸ்டப்பான் நேச்சர் ஆஃப் விடோஸ், ரெண்டாவது ஒன்று வந்து லாங்குவேஜ் ஆஃப் த பிளே, சிம்பிள் லாங்குவேஜ், கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் ஆஃப் த பிளே. அடுத்து ஃபோர்த் ஆக்ட் வந்துருச்சு. த ஃபோர்த் ஆக்ட் லக்கிலி பிகேன் பிஃபோர் ஐ ஹேட் டைம் டு கிவ் த ஓல்டு மேன் அன் ஆன்சர். வெல் சேஸ் த நைட். ஒரு ஆன்சர், அவர் கேள்வி கேட்குறாரு, கொஷின் பண்ணுறாரு இந்த ரூல்ஸை பற்றி.
நீங்கள் ஒரு கிரிட்டிக்காக இருந்தால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆன்சர் வரத்துக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, 4th ஆக்ட் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவரும் ஆரம்பிச்சிட்டாரு. வெல் சேஸ் த நைட் சிட்டிங் டவுன் வித் கிரேட் சாட்டிஸ்ஃபிகேஷன். ஐ சப்போஸ் வி ஆர் நவ் டு சி த ஹெக்டர் கோஸ்ட். அடுத்து ஹெக்டரோட கோஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அங்கே வரல, ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஹெக்டர்ஸ் கோஸ்ட் வரும். இவரோட திங்கிங் ஃபுல்லாமே அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்பிள்ஸ் இதெல்லாம். He then renewed his attention and from time to time fell a praising the widow. He made indeed a little mistake as to one of her pages, whom at first entering he took as a aspirants, but he quickly set himself right in the particular. Though at the same time he owned he should have been very glad to have seen the little boy who says must needs be a very fine child by the account that is given of him. அதுக்கப்புறம் 4th ஆக்ட் ஆரம்பிக்குது. 4th ஆக்டில் ஹெக்டர் ஒரு கோஸ்ட் ஒன்று ஆசைப்படுறாரு. அப்புறம் ஒரு பேஜ் வராங்களாம், அந்த விடோவோட ஒரு பேஜ், ஒரு சர்வெண்ட் வராங்க. அந்த பேஜை இவர் என்னவா நினச்சிக்கிறாரு, ஆஸ்ட்ரினெக்ஸாக நினச்சிக்கிறாரு. அந்த விடோவோட ஆண்ட்ரியமச்சியோட சன்னாக நினச்சிக்கிறாரு, ஹெக்டரோட பையனாக நினச்சிக்கிறாரு ஆஸ்ட்ரினெக்ஸா. அப்புறம் இவரே கண்டுபிடிச்சிட்டாரு, இல்லை இது ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் என்ன ரிமார்க் கொடுக்குறேன்னா, அந்த ஆஸ்ட்ரினெக்ஸ் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஹீ இஸ் எ வெரி ஃபைன் சைல்டு. அவனை பற்றி நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தா அவன் வந்து ஒரு ஃபைன் சைல்டு, அவனையும் நம்ம பார்த்துடலாம், அவனும் வந்தால் நல்லாயிருக்கும். இவரோட எதிர்பார்ப்பு வந்து நிறையா இருக்குது. யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு, ஹெக்டரோட கோஸ்ட்டு, தென் ஆஸ்ட்ரினெக்ஸ். Upon Hermione's going off with a menace to Pyrrhus, the audience gave a loud clap. Roger added, "Oh my word, a notable young baggage." அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா, இது யார் நோட்டபிள் யங் பேக்கேஜ்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கலாம். யாரை சொல்கிறாரு, ஏ நோட்டபிள் யங் பேக்கேஜ். இவரோட ரிமார்க் யாரை பற்றி இருக்கு, பைரஸ் கூட ஹெர்மியான் சண்டை போடும்போது எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க ஆடியன்ஸ்லாம். அப்போ ஹெர்மியானை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஹெர்மியானை பார்த்து நோட்டபிள் யங் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹெர்மியானை பார்த்து நோட்டபிள் யங் பேக்கேஜ்னு சொல்கிறாரு. அது வந்து கேட்கலாம் எக்ஸாம்பிள். As there was a remarkable silence and stillness in the audience during the whole action, it was natural for them to take an opportunity for these intervals between the acts to express their opinion of the players and of their respective parts. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷன் முடிச்சிச்சு. அங்கே ஒரு ஸ்டில்னஸ் இருக்குது, அங்கே ஒரு அமைதி இருக்குது. எதுக்காக அப்படின்னா, ஆடியன்ஸில் அவங்களோட கருத்தை சொல்லணும், அவங்களோட அப்ளாஸ் பண்ணுறதுக்காகவோ அல்லது அதுக்காக தான் அந்த ஆக்டுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்களாம், கேப் விடுவாங்க. டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அப்ளாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் கேப் விடுறாங்க. ப்ளீஸ் சுவிட்ச் ஆஃப் யூர் மைக் இஃப் யூ ஆர் நாட் ஆன்சரிங். Sir Roger, hearing a cluster of them praise Orestes, stuck in with them and told them that he thought his friend Pylades was a very sensible man, as there were afterwards applauding Pyrrhus. Sir Roger put out a second time, and let me tell you, says he, though he speaks but little, I like the old fellow in whiskers as well as any of them. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரேஸ்டஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா ஆடியன்ஸும் யாரை ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரேஸ்டஸை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் யார் அட்மையர் பண்ணுறாரு, ஒரேஸ்டஸையும் ப்ரைஸ் பண்ணுறாரு. அவரோட ஃப்ரெண்டை வந்து பைலடஸ், அவரோட ஃப்ரெண்டு பைலடஸ் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா ஏ சென்சிபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 4th ஆக்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆடியன்ஸும் அப்ளாஸ் பண்ணுறாங்க, இவரும் அப்ளாஸ் பண்ணுறாரு. கூடவே எல்லோரும் யாரை ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரேஸ்டஸை ப்ரைஸ் பண்ணுறாங்க. இவரும் ஒரேஸ்டஸை ப்ரைஸ் பண்ணிட்டு குறிப்பாக யாரை வந்து சென்சிபிள் கேரக்டர்னு சொல்கிறாரு, பைலடஸை. எஸ், பைலடஸ் வந்து சென்சிபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு.
தென் அவரை மட்டும் பப்ளிஷ் ப்ரைஸ் பண்ணல, இன்னமும் நிறைய பேர்த்த பப்ளிஷ் பண்ணுறாரு. லெட் மீ டெல் யூ சேஸ் ஹி though he speaks but little, I like the old fellow in whiskers as well as any of them. அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு ஃபெல்லோ இன் விஸ்கஸ், அவங்க வந்து நேம்லெஸ் ஃபெல்லோ பர்சன்ஸ், அவங்களையும் ப்ரைஸ் பண்ணுறாரு. ஐ லைக் த ஓல்டு ஃபெல்லோ இன் விஸ்கஸ், ஒரு நேம்லெஸ் பர்சன் அங்கே இருக்கார், அவரையும் என்ன பண்ணுறாருன்னா ப்ரைஸ் பண்ணுறாரு. கேப்டன் செனிட்ரி சீயிங் 2 or 3 wags who sat near us lean with an attentive ear towards Roger and fearing lest they should smoke. The knight plucked him by the elbow and whispered something in his ear that lasted till the opening of the fifth act. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வந்து இவங்க பேசுகிற வந்து கேட்குறாங்களாம். கேப்டன் செனட்ரி வந்து அதை கவனிச்சுடுறாரு. இவங்க பேசுகிறது வந்து என்ன பண்ணுறாங்க, 2 அல்லது 3 பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, சார் ரோஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை இவங்க மார்க் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, செனட்ரி வந்து அவங்கள வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாரு. இவர் பேசுகிறது கேட்க விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறாரு. The knight was wonderfully attentive to the account which Orestes gave of Pyrrhus, his death, and at the conclusion of it, told me it was such a bloody piece of work that he was glad it was not done upon the stage. அதுக்கப்புறம் வந்து ஒரேஸ்டஸ் வந்து பைரஸஸை கொன்னுறான். கொன்னுட்டு அதை வந்து ஸ்டேஜில் காமிக்கல, கொன்ன சீனை வந்து ஸ்டேஜில் காமிக்கல. அது வந்து அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. ஏன்னா கிரேக் ட்ராமாலாம் எப்படி தான் நடக்கும், மர்டர் எதுவுமே வந்து ஸ்டேஜில் காமிக்க மாட்டாங்க. க்ரீக் ட்ராமாவில் எதுலேயுமே வந்து மர்டர் வந்து ஸ்டேஜில் காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவரும் ஸ்டேஜில் காமிக்காமல் ஓப்பனாக சொல்கிறான். அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிமார்க் தராரு, என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிளட்டி பீஸ் ஆஃப் ஒர்க்கு, நல்ல வேலை இதை ஸ்டேஜில் காமிக்கல, இந்த மர்டர் வந்து ஸ்டேஜில் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. சீயிங் ஆஃப்டர்வர்ட்ஸ் Orestes in his raving fit, he grew more than ordinary serious and took occasion to moralize in his way upon an evil conscience, adding that Orestes in his madness looked as if he saw something. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், ரொம்ப கோமாயிட்டான். ஒரேஸ்டஸ் வந்து ரொம்ப கோமாயிட்டு அவனே மேடாக மாறிட்டான். ரொம்ப கோபமாக மாறினது இல்லாமல் அவனோட கன்சைன்ஸ், அவனோட மனசாட்சி இருக்குல்ல, இந்த மனசாட்சி என்ன பண்ணிடுச்சு, அவனை வந்து மேடாக மாற்றிருச்சு. ஈவில் கன்சைன்ஸ் வந்து அவனை வந்து மேடாக மாற்றிருச்சு. As we were first that came into the house, so we were the last that went out of it, being resolved to have a clear passage for our old friend, whom we did not care to venture among the jostling of the crowd. அடுத்து வந்து இவங்க ப்ளே முடிச்சுட்டாங்க, வெளில போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்தது இவங்க தான், லாஸ்ட்டு போகிறது இவங்க தான். எதுக்காக லாஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா, டு அவாய்ட் த க்ரௌடெல்லாம் குறிப்பாக இவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றணும், இந்த ஜென்டில்மேனை க்ரௌட்லேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசியாக போகிறாங்க. ஸோ ரோஜர் வெண்ட் அவுட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹிஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் வி காட் ஹிம் டு ஹிஸ் லாட்ஜிங் இன் த சேம் மேனர் தட் வி brought him to the playhouse, being highly pleased for my own part, not only with the performance of the excellent piece which had been presented, but with the satisfaction which it had given to good old man.